இது சந்தோஷ் தானே? எஸ் மேம். போன கிளாஸ் நீங்க இருந்தீங்க இல்லையா? பிரியதர்ஷினிங்கிறது யாருன்னு தெரியல, புதுசா இருக்கு. நீங்க இப்போ லாஸ்ட் கிளாஸ் வந்தீங்களாமா? இல்ல அவங்க புதுசுன்னு நினைக்கிறேன். Why did she leave? ஐ திங்க் அவங்க புதுசுன்னு நினைக்கிறேன். எனிவே ஐ திங்க் சம்டைம்ஸ் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும். யூ ஸ்டார்ட் மேடம். ஐ திங்க் தே வில் கம். ஓகே. சந்தோஷ், நீங்க லாஸ்ட் கிளாஸ் வந்தீங்க இல்லையா? அப்போ நீங்க பார்த்தீங்களா? ஜஸ்ட் டிட் யூ கோ த்ரூ தி சாப்டர் டிரான்ஸ்போர்ட்? எஸ் மேம். ஓகே. உங்களுக்கு அந்த வாட் எவர் வி சா லாஸ்ட் கிளாஸ் அது ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுலேருந்து நம்ம வாட்டர் பிளான்ட் ரிலேஷன் நம்ம பார்க்கலாம் இப்போ. So I will share a tab. Very good. Good evening, ma. Good evening, ma'am. Good evening. So இன்னைக்கு we will do plant water relation. The next class we will do two parts together, so that the long distance absorption அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், transport பார்க்கலாம். நான் next classல அதெல்லாம், இந்த கிளாஸ்ல only this, because this involves some important concepts அதெல்லாம் வருது. ஸோ இதுலேருந்து நிறையா உங்களுக்கு நீட்டில் கவர் ஆகலாம். ஸோ எனிவே, when we are discussing the NEET questions, I will tell you where the NEET questions will come. Even while I am explaining, I'll let you know. Okay, shall we move on to the chapter? Yes, ma'am. Yeah. Are you able to see? Yes, ma'am. Okay. இப்போ நம்ம லாஸ்ட் சாப்டர்ல லாஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம், அதாவது நேத்தி போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, how water travels within the plant, that is from the root to other parts of the plant. What are the method it adopts to travel அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் அது நம்ம ஃபுல்லாக ஒரே அட்டஸ்டேஷன் நம்மளால் பார்க்க முடியாது. பிகாஸ் ஜஸ்ட் ஓகே ட்ராவல் வாட்டர் ட்ராவல் ஆகுது அப்படின்னா, இட் டசன்ட் ட்ராவல் ஓகே ஃப்ரம் த ரூட் ஸ்ட்ரெயிட் டாப் அந்த மாதிரிலாம் போகல. இட் ஹேஸ் மெனி, அதில் நிறைய ஃபினாமினன்ஸ் இருக்குது. ஆல் தோஸ் திங்ஸ் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆல்ரைட், ஸோ ஒன் செகண்ட். ஓகே, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்ரிதிங் ஹேஸ் வாட் இஸ் ட்ரைங் டு வாட் பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ங்கிறது பாட்னிலையும் சரி, ஜுவாலஜி வாட் எவர் இட் இஸ், பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ங்கிறது வாட்டருங்கிறது இட்ஸ் வெரி வெரி ஆல் லிவிங் திங்ஸ் வில் ஹாவ் வாட்டர். வாட்டர் கண்டென்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். எஸ்பெஷலி பிளான்ட்ல நிறையா இருக்கும், நமக்குமே வாட்டர் நிறையா இருக்கும். ஸோ எவ்ரி திங் இஸ், இப்போ நமக்கு பிளட் எல்லாம் உள்ள ஃப்ளோ ஆகுதுன்னா வாட்டர் பர்சன்டேஜ் இல்லாமல் இருக்காது. ஸோ எவ்ரிவேர் வாட்டர் இஸ் தேர். ஈவன் சீட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட ஈவன் தட் வில் ஹாவ் வாட்டர். ஸோ கம்ப்ளீட்டாக அது வாட்டரே இல்லாமல் இருக்க முடியாது. இல்லைன்னா அந்த சீடை நீங்கள் யூ கான்ட் put it for sprouting, and then it will not sprout if it doesn't have water in it, water content in it. Another water is there everywhere. So he is giving some examples. Inga paranga, watermelon has 92% water. Apra herbaceous plants have only about 10-15% of its fresh weight as dry matter. அப்படினு சொன்னா, அதாவது 10 to 15%
அதோட மொத்த வெயிட்டில் வந்து ஹெர்பேஷியஸ் பிளான்ட் அப்படின்னா சாதாரண வந்து லீஃபி க்ரீன் பிளான்ட். ஓகே, அதோட வந்து டோட்டல் வெயிட்டில் வந்து 10 to 15% தான் ட்ரை வெயிட்னா விதவுட் வாட்டர். ரெஸ்ட் ஆர் ஆல் அபவுட் 85 to 90% வந்து வாட்டர் கண்டென்ட் தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எவ்ரி திங் இஸ் வாட்டர். அண்ட் ஈவன் வந்து நீங்கள் ஈவன் வென் யூ சி இப்போ ஒரு செல் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செல்லில் வந்து நியூக்ளியஸ் இங்கே இருக்கு இல்லையா, சைட்டோபிளாசம். ஈவன் தட் அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸை வந்து வி கால் இட் புரோட்டோபிளாசம் இல்லையா. இப்போ இந்த புரோட்டோபிளாசமே when you take it, it is basically water with some all dissolved and solute அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சைட்டோபிளாசம் எல்லாமே வந்து it's all in the fluid form. Everything has water content. Main base வந்து water தான். ஸோ நீங்கள் every cell has water. இந்த சைட்டோபிளாசமே வித்தவுட் வாட்டர் how can it be so ஒரு மாதிரி ஃப்ளோயி அந்த மாதிரி லிக்விட் கண்டென்ட்ல எப்படி இருக்காது. அஃப்கோர்ஸ் த கன்சிஸ்டன்சி இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் இட் டிஃப்ரெண்ட் திங். பட் எவ்ரி திங் இஸ் பேசிக் வந்து வாட்டர் தான். அது எவ்ரி திங் இஸ் டிசால்வ்ட் அண்ட் சொல்யூட் அந்த மாதிரி தான் அந்த புரோட்டோபிளாசம்லேயே இருக்கு. ஸோ எவ்ரி திங் எங்கே நீங்கள் எந்த இடத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வாட்டர் வில் பி தேர். தட்ஸ் வாட் ஹீ இஸ் ட்ரைங் டு சே. அண்ட் இப்போ நீங்கள் வந்து நிறைய நீங்கள் வந்து யூஆர் வாட்டரிங் த பிளான்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா இட் வில் அப்சர்வ், ஐ மீன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஐ மீன் வாட்டர் வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். டிஃப்யூஷனில் வந்து ரூட்ஸ்குள்ளே போகும். தென் த்ரூ ஃபைலம் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் அண்ட் ஆல் தட் மேலே வாட்டர் போகும். தென் ஆஃப்டர் தட் எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து இட் கோஸ் அவுட் பை டிரான்ஸ்பிரேஷன். பட் எக்ஸஸ் வாட்டர் வரல அது வந்து வாட்டர் மேலே போயிட்டே தான் இருக்கு இல்லையா. தட் இஸ் எகெயின்ஸ்ட் தி கிராவிட்டி வாட்டர் ட்ராவல்ஸ் இன்சைட் த பிளான்ட். ஸோ தட் இஸ் ஒன் திங் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து அது போகிறது அப்படின்னு. ஸோ அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 எக்ஸாம்பிள் ஹி கிவ்ஸ். mature corn plant observed almost 3 liters of water in a day. ஒரு மெச்சூர்ட் கார்ன் பிளான்ட் வந்து கார்ன் பிளான்ட்டுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் பெரிய இது கிடையாது. ப்ளஸ் சீசனல் அந்த மாதிரி க்ராப் தான் அது. ஸோ அந்த க்ராப் வந்து இட் அப்சார்ப்ஸ் 3 liters of water every day. அதுக்கு வந்து அவ்வளோ தண்ணி வேணும். அண்ட் மஸ்டர்ட் பிளான்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் பிளான்ட் வந்து it absorbs water equal to its own weight about 5 hours. This corn plant வந்து whole day it takes only 3 liters of water, but mustard plant within 5 hours it takes as much as water equal to its own weight. ஸோ அந்த பிளான்ட் எவ்வளோ பெருசோ எவ்வளோ வெயிட்டோ அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இட் டேக்ஸ். அந்த மாதிரி வந்து எவ்ரி திங். இப்போ நமக்கே வந்து தண்ணி குடிக்காமல் எத்தனை இருக்க முடியும்? சாப்பிடாம நம்ம வந்து வி கேன் ஸ்டே, பட் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது இல்லையா. இப்போ வந்து உங்களுக்கு லஞ்ச் பிரேக்கில் வந்து வேற ஒரு டீச்சர், மேக்ஸ் டீச்சரோ யாரான வந்து இஃப் தே ஆர் டேக்கிங் பர்மிஷன் அண்ட் தே ஆர் டேக்கிங் எக்ஸ்ட்ரா டைம் டு allow you to go to the lunch breakன்னு வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது பீரியட். அப்போ வந்து உங்களுக்கு அதாவது வந்து யூ கேன் ஸ்டே வித்தவுட், அதுக்கு 1 or 2 periods நீங்கள் வந்து சாப்பிடாம இருந்தால் கூட யூ கேன் வெயிட். பட் when you are thirsty and when you want to have water, அது கண்டிப்பாக வந்து பர்மிஷன் கேட்டு வெளில போயிட்டு நீங்கள் வாட்டர் குடிப்பீங்க இல்லையா. பர்மிஷன் கேட்டு வெளில போயிட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க. தட் மீன்ஸ் வாட்டர் இஸ் வெரி வெரி இன்னெவிட்டபிள். சாப்பிட்டே ஆகணும், நமக்கு வேணும். அதே தான், பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் பேசிக் வந்து வாட்டர். எல்லாத்துலேயுமே வாட்டர் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இஸ் தேர் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த வாட்டரை பற்றி நம்ம என்ன இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட்டர் எப்படி ட்ராவல் ஆகுது, ஒரு செல்லேருந்து ஒரு செல்லுக்கு எப்படி ட்ராவல் ஆகுது, ஒரு எப்படி ஹவு த மூமெண்ட் டேக்ஸ் பிளேஸ், வாட்டரோட மூமெண்ட் எப்படி இருக்கு
அப்படிங்கிறது that we have to understand so many other things. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எத்தனை பேருக்கு இந்த சாப்டர் வந்து ஸ்கூல்ல எடுத்திருக்காங்கம்மா? Ma'am, deleted ma'am this chapter. அப்படியா? Yes ma'am. This and next chapter are deleted ma'am. Photosynthesis only for CBSE ma'am. சிபிஎஸ்சிக்கு இது டெலீட்டட் சாப்டரா? Yes ma'am. கரோனா டைம்ல இது delete பண்ணிருந்தாங்க, இன்னமும் அது ரிவைவ் ஆகலையா? Yes ma'am. Oh. Anyway, it doesn't matter. Even if it's deleted, அது கொஸ்டின்ல வந்துருச்சுன்னா என்ன பண்றது நீட்ல உங்களுக்கு? Just go through. Okay ma'am. Anyway, the book will have this portion இல்லையா? Yes ma'am. Okay. Who is CBSE in this group? Ma'am, Santana Maniraj ma'am. Okay. All right. Good that you told me. I will also read about it. என்ன delete பண்ணிருக்காங்க நானும் பார்க்கிறேன். Okay ma'am. என்ன பொறுத்த வரைக்கும் deleted-ஓ நான் deleted-ஓ if the chapter is there in the book படிக்கணும்னு நான் நினைப்பேன். So அதனால வந்து even for my students deleted during corona periodல கூட deleted chapters I used to take because அது வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்காக சம் பேண்டமிக் அப்படிங்கிறதுக்காக சம் போர்ஷன்ஸ் வந்து ஸ்கூல் இல்லையேங்கதான் delete பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம எப்போதுமே இதை படிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. You have to read, you have to know. Okay, and this இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுல எல்லாம் நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் பேப்பர்லாம் இதுல இருந்து வந்திருக்கு. அதனால வந்து இது திருப்பியும் இன்க்ளூட் பண்ணலாம். திடீர்னு வந்து தே அனௌன்ஸ் இந்த சாப்டர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? எதுக்கும் நீங்க படிச்சுக்கோங்க. Okay ma'am. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த வாட்டரை வந்து எப்படி டிராவல் பண்றது, இந்த வாட்டரோட மூவ்மெண்ட் புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் வந்து தே இன்ட்ரடியூஸ், தட் இஸ் ZI W. தட் இஸ் இது ZI அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ZI. இது ஆக்சுவலா இட்ஸ் அ கிரீக் ஆல்பபெட். இந்த ஆல்பா பீட்டா காமா அதுல வரும் ZI. இது மேக்ஸ்லயும் சில இடத்துல வந்து we use it as a notation. Anyway, இந்த ZI வந்து ZW அது வந்து என்னன்னா வாட்டர் பொட்டன்ஷியல். தட் இஸ் இந்த வாட்டரோட எவ்வளவு வாட்டரால முடியும். இப்போ ஜென்ரலாக பொட்டன்ஷியல் அப்படின்னாலே யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு தானே அர்த்தம் இல்லையா? ஸோ வாட்டரோட ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோங்களேன், வாட்டரால எவ்வளோ முடியறது அப்படின்னு கால்குலேட் பண்ற ஒரு யூனிட். ஓகே, அது இன்னொன்று வந்து சால்யூட் பொட்டன்ஷியல். இது சால்யூட் பொட்டன்ஷியல் வந்து ZS அப்படின்னு போடணும். அப்புறம் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் அதுவும் ZI தான், இது P. ஓகே, இந்த மூணும் வந்து it is required for you to understand all these three. இது என்னன்னு கேட்டனா, there are two main components that determine water potential. வாட்டர் பொட்டன்ஷியல்ல வந்து ரெண்டு மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்கு. என்னன்னா இந்த சால்யூட் பொட்டன்ஷியல் அண்ட் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். இந்த ப்ரெஷர் பொட்டன்ஷியலும் சால்யூட் பொட்டன்ஷியல். இப்போ சால்யூட் பொட்டன்ஷியலுங்கிறது என்னது? இப்போ ஒரு பீக்கர் எடுத்துக்கிறீங்க, ஒரு வாட்டர் நீங்க போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கன்சிடர் திஸ் as a pure water. இப்போ இதுல வந்து I'll take a different color. இப்போ இதுல வந்து you dissolve something. சும்மா ஒரு சுகர் கிறிஸ்டல் மாதிரி எதனா போடுங்களேன், சுகர் கிறிஸ்டலோ இல்லை கிறிஸ்டல் சால்ட்டோ எதனா, ஜஸ்ட் டு ஷோ யூ த டிஃப்ரென்ஸ். ஒரு டாட்ஸ் மாதிரி நான் வச்சிருக்கேன். இட் நீடன்ட் ஹாவ் டு பி கிறிஸ்டல்ஸ், பட் ஏதோ ஒன்று போட்டு டிசால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஈச் ஒன் மே ரெப்ரசன்ட் அ மாலிக்யூல் ஆஃப் தட் சால்யூட். இப்போ நான் உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு வாட்? Solvent plus solute. Solvent plus solute. Very good. Solventங்கிறது என்னது?
மேம் லிக்விட் வாட்டர் சொல்யூட்டுங்கிறது இப்ப இந்த பீக்கர்ல substance வந்து which dissolved எஸ் is called solute. Substance which dissolving is called solvent. வெரி குட், கரெக்ட். இப்ப அதுதான் சொல்யூஷன். இப்ப இந்த இதுல வந்து வாட்டர் இஸ் அ சால்வெண்ட் அண்ட் யூ ஆர் மிக்சிங் த கிறிஸ்டல் சால்ட் போடுறீங்க பாத்தீங்களா, தட் இஸ் அ சொல்யூட். ஓகே, ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சொல்யூட் பொட்டன்ஷியல் அப்படின்னா எந்த அளவுக்கு சொல்யூட் வந்து இதுல வந்து எடுத்துக்க முடியும், எவ்வளவு டிசால்வ் பண்ண முடியும் பாசிபிள் அப்படிங்கிறது தான் அந்த சொல்யூட் பொட்டன்ஷியல். இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு அரை டம்ளர் தண்ணியில வந்து ஒரு நீங்க வந்து யூ கேன் ஜஸ்ட் புட் இட் அண்ட் சி ஃப்ரீயா இருக்கும்போது, உங்களுக்கு வெக்கேஷன் வீக்கெண்ட்லலாம் இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் நீங்க பண்ணி பார்க்கலாம். அதுக்காக வீக்கெண்ட் வெயிட் பண்ண வேண்டாம். ஈவன் டுடே யூ கேன் டூ இட். ஜஸ்ட் ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சுகரை போடுங்க, அப்படியே விடுங்க, அப்படியே ஸ்லோவாக டிசால்வ் ஆகும். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ கூட டிசால்வ் ஆகாம கொஞ்சம் இருக்கும். அப்புறமா நீங்க ஒரு கலக்கு கலக்கினீங்கன்னா டிசால்வ் ஆகும். தட் மீன்ஸ் யூ ஆர் கிவிங் அ ப்ரெஷர். ப்ரெஷர் கொடுத்த உடனே இட் டிசால்வ்ஸ். அதுக்கப்புறமா இன்னும் 2 ஸ்பூனை போடுங்க. அட் ஒன் ஸ்டேஜ் நீங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் எவ்வளவு பண்ணினாலும் பியாண்ட் அ பாயிண்ட் அந்த சுகரோ சால்ட்டோ கரையாது, அப்படியே இருக்கும். அதாவது அந்த அந்த வாட்டர் அமௌண்ட்டுக்கு ஒன்லி so much of solute can be dissolved. அதுக்கு மேலே போட்டாலும் அது அப்படியே அடியில் அப்படியே சஸ்பென்ஷன் மாதிரி அடியில் அப்படியே தங்கிடும், கரையாது இல்லையா? ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது, அந்த சொல்யூட் பொட்டன்ஷியல்ங்கிறது எவ்வளவு வந்து டிசால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா, இப்போ லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஃபார்ம்ல வந்து ஒரு ரேண்டம் அண்ட் மோஷன் இருக்கும். அதாவது எப்படின்னாக்க அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல வந்து there is kinetic energy. Water molecules, when we say water molecules H2O அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் கைனடிக் எனர்ஜிங்கிறது நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இஸ் த எனர்ஜி வென் த பாடி இஸ் இன் மோஷன், இல்லையா? நம்ம வந்து நடக்கும்போது we have kinetic energy. நடக்கும்போதோ ஓடும்போதோ when you are doing something you have kinetic energy. ஸோ இப்போ இந்த வாட்டர் மாலிக்யூல் possesses kinetic energy அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாட்டர் கீப்ஸ் ஃப்ளோயிங், இல்லையா? இப்போ நம்ம பாடியிலையுமே blood keeps flowing. blood வந்து ஃப்ளோ ஆகுது, நின்றுடுத்தோம்னா then there's a problem, we are in problem. அதே மாதிரி நிற்காது, it keeps circulating. அதே மாதிரி தான் பிளான்ட்லேயும் water keeps circulating, so it has a kinetic energy. In liquid and gaseous form, they are in random motion, both rapid and constant. அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. ஃபாஸ்ட் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக என்னத்துக்கு எப்போதுமே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இருக்கிற ஒரு ரேண்டம் மோஷன் வந்து லிக்விட் அண்ட் கேஷியஸ் ஃபார்மில் இருக்குது. லிக்விடுன்னா லிக்விட் ஃபார்ம், கேஷியஸ்னா வாட்டர் வேப்பர் மாதிரி. Alright, the greater the concentration of water in a system, the greater is its kinetic energy or water potential. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் அ சிஸ்டம் அப்படின்னா எவ்வளவு வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதோட கைனடிக் எனர்ஜி நிறையா இருக்கும், அதோட வாட்டர் பொட்டன்ஷியல் நிறையா இருக்கும். அப்படின்னா அர்த்தம், அதோட கெப்பாசிட்டியும் நிறையா இருக்கும். வாட்டர் பொட்டன்ஷியல்ங்கிறது இந்த வாட்டரோட கெப்பாசிட்டி. ஸோ இந்த தட் மீன்ஸ் என்னன்னா, பியூர் வாட்டர் வில் ஹாவ் மோர் வாட்டர் பொட்டன்ஷியல் தேன் சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷனில் வந்து என்ன ஆகும், யூ ஹவ் மிக்ஸ்ட் சம்திங், வாட்டர் மாலிக்யூல் இஸ் லெஸ், இல்லையா? த டோட்டல் சொல்யூஷனோட வால்யூம் ரிசீவ், யூ புட் சம்திங். இப்போ வந்து யூ ஹாவ் so much water, you dissolve something, then definitely there will be a slight increase in the level, இல்லையா? ஸோ அப்போ இந்த டோட்டல் வால்யூம் நீங்கள் பார்க்கும்போது அதில் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஓட லெவல் வந்து அமௌண்ட் வந்து லெஸ்ஸாக தானே இருக்கும். ப்ரொபோர்ஷனேட்லி இட் வில் பி லெஸ், ஐ மீன் லெஸர் தேன் வாட் டு சே பீக்கர் வித் பியூர் வாட்டர். ஸோ அப்படிங்கும்போது இதோட வாட்டர் பொட்டன்ஷியல் வில் பி ஹையர் அண்ட் இதில் இருக்கிற வாட்டர் பொட்டன்ஷியல் வில் பி லோயர். புரியுதா உங்களுக்குலாம்?
Yes, ma'am. யா ஸோ வாட்டர் பொட்டென்ஷியல்ங்கிறது அதுதான் பேசிக்கலி. ஸோ இந்த இப்போ என்னன்னா இந்த இதோட கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் அதோட கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை பார்த்துங்களேன். இப்போ வந்து யூ டேக் சம் how do I explain? You take some flour, or கடலை மாவோ அரிசி மாவோ something, you take some flour, you take, or you put it in water. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணினீங்கன்னா தட் வில் பிகம். இப்போ நீங்கள் சால்ட் அண்ட் சுகரை வந்து அந்த லெவலுக்கு கொண்டு வரணும்னா நிறைய போடணும். அதனால தான் நான் சால்ட் அண்ட் சுகர் சொல்லலை. ஐ எம் டெல்லிங் யூ அபவுட் சம் ஃப்ளோர். வாட் எவர் ஃப்ளோர் யூ ஹேவ், தட் யூ கேன் ட்ரை மிக்சிங் இட். யூ டேக் அ பவுல் ஆஃப் வாட்டர், try mixing some amount of some flour, whatever flour you have, just put 2 or 3 tablespoons and then mix பண்ணினீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, செமி சாலிட் லிக்விடாக இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து அதை வந்து இப்போ நீங்கள் டம்ளரில் நீங்கள் இன்னொரு ஏனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது கொஞ்சம் வந்து விழும். பட் த ஸ்பீட் ஆஃப் தட் வில் பி லெஸ். இதே நீங்கள் பியூர் வாட்டரை வச்சிருக்கீங்க, வெறும் வாட்டரை நீங்கள் ஒரு ஃபில்டர்லேருந்து எடுத்துன்னு வந்து ஆர் பிஸ்லரி வாட்டர் பாட்டிலேருந்து எடுத்து நீங்கள் விடுறீங்க, எது ஃபாஸ்ட்டாக விழும்? வாட்டர் பாட்டிலேருந்து எடுக்கிறது ஃபாஸ்ட்டாக விழுமா, இல்லை நீங்கள் சொல்யூஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா அது ஃபாஸ்ட்டாக விழும்? வாட்டர் பாட்டில். பியூர் வாட்டருக்கு கைனடிக் எனர்ஜி ஹை. கைனடிக் எனர்ஜி ஹையாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஃபாஸ்ட்டாக போகும், மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் திஸ். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும்னு கேட்டானாக்க, இப்போ இந்த மாதிரி அது கான்சென்ட்ரேட்டடாக ஒரு இருக்குன்னு சொன்னேன்னா அது வந்து டிஃப்யூஷன் வந்து வில் பி வெரி ஸ்லோ. ஏன்னா அதில் வாட்டர், அதாவது ஜென்ரலாக வந்து இட் ரிக்வயர்ஸ் டிஃப்யூஷனுக்கு வந்து இட் ரிக்வயர்ஸ் கிரேடியன்ட் இல்லையா, ஃப்ரம் ஹையர் கான்சென்ட்ரேஷன் டு லோயர் கான்சென்ட்ரேஷன், அப்படி தானே போகும். அதாவது ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் டு லோயர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர்னா என்ன? வாட்டர் மாலிக்யூல்ஸ் நிறையா இருக்கணும். இப்போ வாட்டர் மாலிக்யூல் நிறைய இருக்கிறதுலேருந்து குறைச்ச வாட்டர் மாலிக்யூல் நிறைய இருக்கிற இடத்துக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் வந்து செடி இருக்குது, நீங்கள் தண்ணி விடுறீங்க, அப்போ நீங்கள் அந்த தண்ணி எதில் நிறையா இருக்குது? ரூட்டில் நிறையா இருக்கா, பாட்டில் நிறையா இருக்கா? பாட்டில் தான் நிறையா இருக்குது. ஸோ அது ஸ்லோலி இட் வில் டிஃப்யூஸ் இன் டு த ரூட் அண்ட் கோ இன்சைட். You understand what is higher concentration and lower concentration? Yes, ma'am. Yes, good. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ in some solute dissolved in pure water, the solution has fewer water molecules and the concentration of water decreases and reducing its water potential. அப்போ அந்த water molecules வந்து reduce ஆச்சுன்னா water potential reduce ஆகும். ஓகே, இதில் வந்து இன்னொன்று வந்து another thing is, இப்போ நீங்கள் வந்து இது வந்து வாட்டர் இருக்கு, தென் ஹியர் வந்து யூ டிசால்வ் சம்திங், சொல்யூட் நிறையா இருக்கு அப்படின்னா, இன்னொன்னுல வந்து தேர் இஸ் another beaker, again you have water, இதில் வந்து நிறைய சொல்யூட் இருக்கு, இதில் குறைச்சமாக சல்யூட் இருக்கு. அப்படிங்கும்போது எந்த பீக்கரில் வந்து நிறைய சல்யூட் எடுத்துக்க முடியும்? இதில் தானே முடியும் இல்லையா? இதில் வந்து ஆல்ரெடி டூ மச் ஆஃப் சொல்யூட் இஸ் தேர். திஸ் பீக்கர் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் சல்யூட் ஆல்ரெடி. இதில் தான் குறைச்சலாக இருக்கு. ஸோ இந்த சல்யூட் பொட்டென்ஷியல் வில் பி ஹையர் இன் திஸ். சல்யூட் பொட்டென்ஷியல் will be lower in this. ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே அதில் இன்னும் கொள்ளாது, அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அதுக்கு மேலே இது இந்த வாட்டரில் போட்டால் அது மிக்ஸ் ஆகாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ
The solute potential and water potential are almost the same. Only thing is, இப்போ இந்த solute potentialங்கிறது வந்து எப்போதுமே நெகட்டிவாக இருக்கும். Okay? All right. I'll share one PPT with you. 1 second. One second, children. I'll share a PPT with you. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் தான் இருக்குது, இதெல்லாம் வேண்டாம். இப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் இது என்னது? வாட்டர் பொட்டன்ஷியல்ங்கிறது இட்ஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த வாட்டர் அண்ட் த எபிலிட்டி ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் டு மூவ் ஃப்ரீலி இன் சொல்யூஷன். அதுதான் அது ஆக்சுவலி. அதோட என்ன இப்போ ரொம்ப நிறைய சொல்யூட் வர வர அது ரொம்ப வந்து திக்காக கான்சன்ட்ரேட்டட் ஆகிடும். The water molecules become saturated, it won't be able to move freely inside the solution. So either this is expressed as Pascal. This is expressed in Pascal. The water molecule இதெல்லாம் வந்து one second. இதுக்கு வந்து another experiment we are going to see. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் நான் ஷேர் பண்ணினேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு பீக்கர் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறீங்க. இதில் வந்து you put pure water. இங்கே பார்த்தீங்கன்னா this is pure water, fully pure water and you have a semi permeable membrane வந்து you just separate it. செப்பரேட் பண்ணிட்டு இந்த இதில் வந்து நிறைய வந்து சொல்யூட் போடுங்க. இந்த இடத்துல போட்டிங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் இது வந்து வாட்டர் பொட்டென்ஷியல் வில் பி நெகட்டிவ் பிகாஸ் இட் வில் பி லோயர். இதில் வந்து வாட்டர் பொட்டென்ஷியல் வில் பி இதுவாக இருக்கும், ஹையராக இருக்கும், ஹையர் தேன் த சொல்யூஷன் ஹியர். இந்த சைடு வந்து சொல்யூஷன், இங்கே செமி பெர்மியபிள் மெம்பரேன். இந்த பக்கத்தில் இருக்கிற வாட்டர் வந்து இஸ் பியூர், ஸோ இட் ஹேவ் அ ஹையர் பொட்டென்ஷியல். ஓகேவா? ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் ஆஃப்டர் சம் டைம் இந்த வாட்டர் வில் பாஸ் த்ரூ. இந்த வழியாக it will pass the water molecule, the free water molecule will pass through and enter this solution. So water potential of pure water is higher at standard temperature. நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து எப்போவுமே இவ்வளோ நீங்கள் ஸ்டடிட் இன் கெமிஸ்ட்ரி. இப்போ ஒரு சொல்யூஷன் வந்து நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில், அதாவது எக்ஸர்டட் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிற நார்மல் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் வந்து இட் வில் ஹேவ் ஒன் ஒரு கெப்பாசிட்டி, ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும் சொல்யூஷனுக்கு. When you heat a solution, then you will be able to dissolve more solute into it. இல்லையா? That you know, isn't it? அந்த மாதிரி. ஸோ இந்த இதில் வந்து நார்மல் சி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு அர்த்தம். இந்த நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் வந்து the water potential of the pure water is 0. நார்மலாக ஒன்றுமே ஹீட் பண்ணலை, போட்டு அமுக்கி குலுக்கி அதை வச்சு புஷ் பண்ணி எல்லாம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா the water potential will be 0. ஸோ அந்த மெம்பரேன் வழியாக ஸ்லோவாக water will diffuse and then it will go to the lower concentration. வாட்டர் லோயர் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு the water
travels. So always நம்ம வந்து last classலயும் we saw the diffusion needs a water gradient. Higher concentrationல இருந்து lower concentration போறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ். இந்த கான்சன்ட்ரேஷன்ங்கிறது இதுதான். என்ன கான்சன்ட்ரேஷன்ங்கிறது வாட் இட் இஸ்? வாட்டர் மாலிக்யூல் நிறைய இருந்ததுன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் மாலிக்யூல்ஸ் குறைச்சலா இருந்ததுன்னா லோயர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். அவ்வளவுதான். குறைச்சலா இருக்கிறது வந்து இட் வில் அது ஏன்னா மற்ற சொல்யூட் வந்து நிறைய இருந்தது, வாட்டர் மாலிக்யூல்ஸ் குறைச்சலா இருந்ததுன்னா தேர் won't be free space for the water to move, so it cannot travel fast. Whereas so அந்த ரீசன்னால கைனடிக் எனர்ஜி லோவா இருக்கும், pure water kinetic energy higher இருக்கும், so it will be able to travel, so it travels to the lower potential place. Okay children, all right. So இன்னும் வந்து நீங்க வந்து இதுல if the solute dissolved is in pure water, the concentration of water decreases. இப்போ இன்னும் வந்து if the solute இதுல வந்து நீங்க இன்னும் solute நீங்க dissolve பண்ணீங்கன்னா இன்னும் வந்து குறையும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டேன்னா ஆஃப்டர் பாயிண்ட் மேக்னிடியூட் ஆஃப் லோவரிங் த வாட்டர் பொட்டன்ஷியல் டியூ டிசல்யூஷன் ஆஃப் சொல்யூட் கால்ட் சொல்யூஷன் பொட்டன்ஷியல் ஒரு ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். ஆஸ்மாட்டிக் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து அவங்க வாட் இஸ் அ கெப்பாசிட்டி ஃபார் தேட் டு ஃப்ளோ, ஃப்ரீ ஃப்ளோயிங் கெப்பாசிட்டி அந்த ஆஸ்மாட்டிக், அதுதான் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்ங்கிறது தட் வி வில் see now in just a few minutes we will see that. ஸோ இப்படி அதனால இந்த சல்யூட்டோட பொட்டன்ஷியல் வந்து இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். இப்போ மோர் த சல்யூட், இப்போ சல்யூட் மாலிகூல் ஒரு சொல்யூஷன்ல இருக்கு அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் வில் பி லோயர். ரொம்ப ஹை சொல்யூட் அமௌண்ட் வந்து ஒரு சொல்யூஷன்ல இருக்குன்னா the solute potential will be much lower. ஸோ அப்படி நீங்கள் அந்த சொல்யூட் ஹையராக இருக்கும்போது வாட்டரோட பொட்டன்ஷியலும் குறைச்சலாக தான் இருக்கும். ஸோ அதனால் we can say that water potential will be equal to solute potential at a given atmospheric pressure. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். வாட்டர் பொட்டன்ஷியல் அண்ட் சொல்யூட் பொட்டன்ஷியல் ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா நீங்கள் இப்போ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு சொல்யூஷனில் வந்து யூ கீப் ஆன் ஆடிங் சொல்யூட், பியாண்ட் அ பாயிண்ட் யூ கான் ஆட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அது ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கு. தட் மீன்ஸ் த சொல்யூட் பொட்டன்ஷியல் இட் கேனாட் டேக் எனி மோர் சொல்யூட் அப்படிங்கிறது. அந்த சொல்யூட் பொட்டன்ஷியலும் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியல, அதோட கெப்பாசிட்டியும் கிடையாது. ஸோ தட் இஸ் வெரி லோ. வாட்டருக்கும் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடையாது, கைனடிக் எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்கு. ஸோ தட் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்சோ வெரி லோ, தேர்ஃபோர் தே ஆர் ஈக்குவல். ஓகே, இப்போ if a pressure greater than the atmospheric pressure is applied, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு புஷ் பண்ணுறீங்க, யூ டேக் அப் இது பிஸ்டனோ இல்லை வந்து சம் கையாலையோ அழுத்தியோ ஆர் சம் சார்ட் ஆஃப் ப்ரெஷர் யூ அப்ளை டு த பியூர் வாட்டர். இந்த சைடு இருக்கிற பியூர் வாட்டர் யூ சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் யூ அப்ளை டு புஷ் த வாட்டர் அப்படின்னு சொன்னான்னா the water potential increases. Water potential ஜாஸ்தி ஆகும். அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு பம்பிங் வாட்டர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு த அதர். நீங்கள் பம்ப் பண்ணுற மாதிரி, ஃபோர்ஸ் பண்ணி பம்ப் பண்ணுற மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மோட்டாரில் கீழே இருக்கிற மோட்டாரை வந்து போட்டு தண்ணி ஏற்றி தென் மேலே எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா நம்ம தண்ணியை, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வாட்டர் பொட்டன்ஷியலை வந்து பம்ப் பண்ணி நம்ம வந்து வி ஆர் புஷிங் இட் டு த அதர் சைடு. பிகாஸ் பியாண்ட் திஸ் இட் கேனாட் டேக் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் கூட கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணா up till certain stage you can increase the water potential. அதான் சொல்றாங்க. Then water enters the plant due to diffusion. It causes a pressure against the cell wall. என்ன ஆகும் கேட்டானாக்க, I'll show you this. Wait. இப்போ there is a இப்ப நீங்க பாருங்களேன்,
இப்போ இந்த ஒரு செல் வால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னு கேட்டேன்னா the water will diffuse. இப்போ ஆக்சுவலாக பிளான்ட் செல்லில் வந்து செல் வால் வந்து இட் அலவுஸ் எவ்ரி திங் இன்சைட். இது வந்து செலக்டட்லாம் கிடையாது. ஒன்லி த செல் மெம்ப்ரெயின் இஸ் செமி பெர்மியபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் செல் வால் அலவுஸ் எவ்ரி திங் இன்சைட், பட் செல் மெம்ப்ரெயின் டஸ் நாட் அலவ் எவ்ரி திங். ஸோ இது எல்லாமே உள்ள வாட்டரை எப்படியுமே அலோவ் பண்ணிடும். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஓன்லி வாட்டர். ஸோ இந்த வாட்டர் வந்து உள்ளே போகுது பிளான்ட் செல்லுக்கு. ஓகே, வாட்டர் உள்ளே போகிறது. போனோன்னா அது என்ன ஆகும், அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும் வாட்டர். அது செல்வால்லாம் பியாது, பட் ஆட்டோமேட்டிக்லி செல் வில் க்ரோ அண்ட் இட் வில் எக்ஸ்பேண்ட். நல்லா ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும் இந்த இடத்துல. பிகாஸ் கெப்பாசிட்டியோட ஜாஸ்தி அது இருக்கிற இடம் கெப்பாசிட்டியோட ஜாஸ்தியாக வாட்டர் உள்ளே போகும்போது இட் எபெண்ட். ஸோ ப்ரெஷர் டெவலப்ஸ் இன்சைட் and there is a pressure on the cell wall. Cell wall வந்து exerts pressure. அப்போ இந்த cell wall then again water travels to the leg. மேலே மேலே இன்னும் water வந்துட்டே இருந்ததுன்னா then the next cell also in water travels and then there also the water pressure develops. அந்த மாதிரி throughout. So இந்த water potential தான் mainly அந்த xylem குள்ள the water is traveling in the upward movement. இதுதான் அவங்க சொல்றாங்க. Okay, actually just look at this. Pressure potential is usually positive, though in plants negative potential or tension in water column in the xylem plays a major role in water transport up a stem. So pressure potential is denoted as Xip. அது நான் முன்னாடியே சொன்னேனே. ஸோ இந்த வாட்டர் பொட்டன்ஷியல் ஆஃப் அ செல் இஸ் அஃபெக்டட் பை போத் சொல்யூட் அண்ட் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். அப்போ அந்த ஈக்குவேஷன் ரிலேஷன்ஷிப் எப்படி சொல்கிறோன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ Xi வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சொல்யூட் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். இதுதான். See, these things may be asked in Neet. ஸோ இந்த இடத்துல இந்த பொட்டன்ஷியல், இந்த வாட்டர் பொட்டன்ஷியல், இந்த இது எல்லாமே வந்து இதெல்லாம் இந்த பார்ட்லேருந்து நீட் கொஷின்ஸ் மே கம். ஐ சா சம் கொஷின்ஸ் இன் நீட் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில். ஸோ எனிவே we will discuss all those questions when we are doing the NEET questions after this chapter. ஸோ இதுதான் திஸ் இஸ் த ரிலேஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் வாட்டர் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் த சொல்யூட் பொட்டன்ஷியல் அண்ட் த ப்ரெஷர் பொட்டன்ஷியல். அதான். Are you able to understand, children? Yes, ma'am. Very good. Okay. So I'll share a PPT. Today I'm going to and fro because PPT la vanda I'm not able to write anything and illustrate anything. So I'm coming back to the book and then I want to show because konja colorful ah irundha you will enjoy appdi na nenechen adanal. All right. Now osmosis. இப்போ இதில் வந்து இப்போ என்னன்னா it is spontaneous diffusion of water across differentially or semi-permeable membrane. இப்போ வந்து differentially or semi-permeableனா செலக்டிவாக விடுறது, செலக்டிவாக உள்ள எது வேணுமோ அது மட்டும்தான் உள்ளே போக முடியும். பிளான்ட்டுக்கு வாட் பிளான்ட் requires only it can enter. All liquids cannot enter the cell. So that is a semi-permeable membrane. So the cell membrane and tonoplast, the membrane of the vacuole. இப்போ வந்து you see this is the vacuole inside the cell, yeah. So இந்த vacuole membrane வந்து it's a tonoplast. So இது எதுவுமே வந்து membrane are important determinants of movement of molecule. ஒரு பிளான்ட்டுக்குள்ள என்ன எது வரலாம் போகலாம் அப்படின்னு உள்ள வந்து வர வச்சுக்கிறது they are very selective about it.
அதே மாதிரி இது வந்து வேக்யூலர் சாப் அப்படிங்கிறது வந்து வேக்யூல்குள்ள இருக்கக்கூடிய லிக்விட். அதுல என்னென்னலாம் இருக்கும்? ஆல் தோஸ் திங்ஸ், ஐ மீன் வேக்யூல் இஸ் கிரியேட்டட் பை த பிளான்ட் செல். அனிமல் செல்லையும் வேக்யூல் இருக்கு, பட் இட்ஸ் வெரி வெரி ஸ்மால், இட்ஸ் வெரி இன்சிக்னிஃபிகண்ட். Plant cell it's more pronounced. They keep all the unwanted, push it into the vacuole, and then they keep everything, store it there. So and the all those and the liquids, whatever fluid they have, that is the vacuolar sap. Large central vacuole contributes the solute potential of the cell. So இதெல்லாம் வந்து மெயினா இப்போ vacuole is very big, and whatever is stored, I mean the whatever unwanted things, whatever they store it in the vacuum, that plays a main role. The solute potential, cell-ஓட solute potential வந்து plays a vital role, because already அதுல ஃபுல்லா நிறைய இருந்ததுன்னு சொன்னா it cannot take anything more அப்படின்னு தானே அர்த்தம். solute potential will be very very high, her concentration will be very high. So that determines இப்போ இந்த solute potential and water potential of the cell வந்து that is determined by the vacuole sap. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்மோசிஸ்ல இப்போ இப்போ இது this one is a solution A and this is solution B. இப்போ இந்த ஆஸ்மோசிஸ் வந்து இது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் சென்டர்ல இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து solute molecules குறைச்சலா இருக்கு, இதுல solute molecules நிறைய இருக்கு. ஓகே, இந்த ரவுண்டா இருக்கிறது தேர் ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இதுல வந்து solute molecules நிறைய இருக்கு. this has a fewer number of solute molecules. அப்படின்னா எதுல வந்து solute potential லோவா இருக்கு, எதுல வந்து solute potential ஹையா இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். once again question மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க மேம். see solution A ல வந்து solute molecules are low, that is solute itself is lower level la irukku, only fewer solute molecules are there. Okay, solution B la lot of solute molecules are present, dissolved. அப்படிங்கிறதுனால solute potential வந்து solution A ல ஹையா இருக்குமா, B ல ஹையா இருக்குமா? solution A ma'am. Yes, solute potential will be higher in solution A and solute potential will be lower in solution B. அப்படின்னா வாட்டர் பொட்டன்ஷியல் எதுல ஹையா இருக்கும், எதுல லோவா இருக்கும்? சொல்யூஷன் A ல ஹையா இருக்கும் மேம், சொல்யூஷன் B ல லோவா இருக்கும். கரெக்ட். ஏன்னா solute potential is equal to water potential, ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். only thing is water potential is positive and solute potential is negative. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெட் டைரக்ஷன் என்ன ஆகும், லோயர்ல இருந்து ஏல இருந்து பிக்கு டிராவல் பண்ணும். ஓகேவா? ஸோ the water moves from higher chemical potential concentration to its lower chemical potential until equilibrium is reached. அதாவது ரெண்டு ஒரே லெவல் வரல அந்த வாட்டர் மூவ்மெண்ட் இருக்கும். ஆஃப்டர் ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறம் the movement will stop. Of course, beyond ஒரு external pressure or additional pressureல வந்து little more you can see, but after that beyond a point nothing can be done. One second. Yeah. Now I want to coming back to the book. இப்போ இதுல வந்து
இப்போ நீங்கள் இதில் பாருங்க, if one chamber has psi of minus 2000 kPa and the other has 1000 kPa அப்படின்னா which is the chamber that has the higher psi? சொல்லுங்க பார்க்கலாம். ஹையர் பொட்டன்ஷியல், வாட்டர் பொட்டன்ஷியல் ஈல்ட் அதிகமா இருக்கும் மேம். ஆமா, இது இப்போ மைனஸ் 2000 சைங்கிறது எதுக்கு இருக்கலாம், எதுல இருக்கலாம்? இப்போ எது வந்து மைனஸ் 2000ங்கிறது மைனஸ்னாலே ஈல்ட் இருக்கும் மேம், மைனஸ் 2000. Yes, that is a solute potential. We are talking about solute potential, இல்லையா? Yes ma'am. Okay, the solute potential minus 2000 is less than minus 1000, definitely, இல்லையா? Both are integers na kuda, that is of lower value. Minus 2000 is a lower value than minus 1000. So the solute potential is lower in B than A. All right. இப்போ வந்து அண்ட் இதில் வந்து இப்போ இன்னொரு நம்ம வந்து we are going to see another experiment. என்னன்னா, இப்போ வந்து ஒரு பீக்கர் எடுத்துட்டு ஒரு சொல்யூஷன், அதில் வந்து இவங்க எப்படி பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், எக்கோட வந்து ஷெல்லை வந்து ரிமூவ் பண்ணிட்டு யூ ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி த மெம்பரேன் இன்சைட். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு எக்கை எடுத்து மேலே வந்து சின்ன ஓட்டை போட்டு யூ டேக் அவுட் ஆல் த கண்டென்ட் இன்சைட் and then the egg and then the membrane will be inside that you can't remove unless you remove the shell. So what you do is just put it inside the hydrochloric acid, the shell will dissolve, then you will be left out with the membrane, semi permeable membrane மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மெம்பரேனை எடுத்து ஒரு ஃபனல்ல போட்டு கீழே கட்டிட்டு you just immerse it in the pure water. Put the sucrose solution inside, sucrose solution and a sugar dissolved solution. அதை வந்து அந்த ஃபனல்குள்ளே போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா, அப்போ நீங்கள் வாட் யூ வில் சி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பீக்கரில் சுற்றி வந்து பியூர் வாட்டர் இருக்குது. இந்த ஃபனலில் வந்து யூ ஹாவ் சக்ரோஸ் சொல்யூஷன். அந்த ஃபனலோட பாட்டமை வந்து மவுத்தை வந்து யூ ஆர் க்ளோஸ்ட் by the semi-permeable membrane what you took it from the egg. So அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா slowly you can see in the pure water is getting into the sucrose solution. நீங்கள் பார்க்கலாம், this is a very easy experiment. Only thing is semi-permeable membrane நீங்கள் எடுக்கணும். பட் அதை எடுத்துட்டீங்கன்னா this experiment will be very visibly seen. அது வந்து good illustration for the water potential. ஸோ இந்த வெளியில் பியூர் வாட்டரில் இருக்கிறது வந்து ஹையர் வாட்டர் பொட்டென்ஷியல் இருக்கும், சக்ரோ சொல்யூஷனில் லோயர் வாட்டர் பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ இங்கேருந்து வெளியிலேருந்து வாட்டர் வில் மூவ் இன்சைட். இப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டால், திஸ் இஸ் டிஃப்யூசிங் இன்சைட் த செமி பெர்மியபிள் மெம்ப்ரேன். இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் நீங்கள் ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, மேலே வந்து ஒரு ஏதோ ஒன்று பிஸ்டன் மாதிரி ஏதான வச்சு, look at here, you are applying a pressure. This is in atmospheric normal pressure. Look at this one, this is you are applying external pressure and pushing the water inside. ஏன்னா அப்படியாவது அந்த வாட்டர் வந்து வெளியில் போகுதா பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து இங்கே வந்து you are applying and then you are pushing the water down. ஸோ அப்படிங்கும்போது இப்போ வந்து இது என்ன ஆகும்னு கேட்டேன்னா, you can see கொஞ்சம் water molecules will go down against the concentration. இப்போ இதுல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்றது வந்து எப்படி ஜென்ரலாவே வாட் யூ சே, இப்போ ஒரு மெம்பரேன் வழியா வந்து இப்போ ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு மெம்பரேன் வழியா வாட்டர் வந்து உள்ள மெம்பரேனை தாண்டி உள்ள போறது இஸ் ஆஸ்மாசிஸ், இல்லையா? ஒரு வாட்டர்ல வந்து யூ புட் சம் கிரேப்ஸ் இன்சைட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஸ்மாசிஸ்க்கு நம்ம பார்க்கறது கிரேப்ஸ் புட்டு இன்சைட் த வாட்டர். அப்போ நீங்கள் பார்க்கும்போது அது என்ன ஆகும், அந்த கிரேப்ஸுக்குள்ள வந்து அந்த கிரேப்ஸில் இருக்கிற தின் மெம்பரேன் வெளியில் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி வந்து
water will get into the grapes and then அப்படியே நல்லா வந்து உப்பி நல்லா பெருசாகிடும். ஸோ தட் we say எப்படி ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஆஸ்மாசஸ் அப்படிங்கிறோம். பட் ஹவு இட் பிகம்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது வந்து தட் வில் ஹேப்பன் அன்டில் தேர் இஸ் பிகம்ஸ் அன் ஈக்குலிபிரியம் இன்சைட் அண்ட் அவுட் சைட். வாட்டர் பொட்டன்ஷியல் ஈக்குவலாக ஆற வர வாட்டர் கீப்ஸ் என்ட்ரிங். ஆல்ரைட், இப்போ ஹியர் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டூ திங்ஸ் ஹியர். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இதில் நம்ம கொடுக்குறோம். தட் we call it osmotic pressure அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இது உள்ள இருக்கிற இந்த ஃப்ளூயிடோட இந்த வாட் எவர் இந்த சக்ரோஸ் சொல்யூஷனோட பொட்டன்ஷியல் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். That is, there are two things you have to understand in this: osmotic pressure and osmotic potential. நீங்க வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் only a certain amount can be accomplished. And the osmotic potential எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது it depends. Even with osmotic pressure, first உங்களுக்கு அது புரியுறது இல்லையா? எது osmotic pressure and எது osmotic potential? Are you able to understand? Yes, ma'am. Okay. Ma'am, osmotic potential மட்டும் சொல்லுங்க. இன்னொரு தாட்டி. ஓகே, ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்ங்கிறது அந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதோட பொட்டன்ஷியல். அந்த சொல்யூஷன் சால்வெண்ட் இது சொல்யூட் பொட்டன்ஷியல் உள்ள இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது வந்து அதோட பொட்டன்ஷியல் இஸ் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். ஹவு மச் வாட்டர் இட் கேன் டேக் மோர் அப்படிங்கிறது அதோட பொட்டன்ஷியல். சொல்யூஷனோட பொட்டன்ஷியல், தட் இஸ் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். பட் வென் யூ அப்ளை அ pressure, I am sorry, osmotic pressure. I am sorry, children. Osmotic pressure. So the two terms that you have to know is osmotic pressure and osmotic potential. புரிஞ்சுதா? Yes, ma'am. Okay. All right. Now I am going back to the PowerPoint presentation. இப்போ இந்த இதை வந்து ஆஸ்மாசிஸை வந்து நம்ம நல்லா இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்கள் சின்ன இது லோயர் கிளாஸஸில் வந்து இதில் பண்ணியிருக்கீங்களா? ஸ்கூலில் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அதாவது ஒரு பொட்டேட்டோ ஆஸ்மோமீட்டர் அப்படின்னு சொல்லி, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் டன் திஸ். அது என்னன்னா, ஒரு பொட்டேட்டோவை வந்து இப்படி வச்சுக்கிறது. இப்போ ஒரு யூ டேக் அ பொட்டேட்டோ, நெடுப்புற மட்டும் இங்கே பாருங்கள், நெடுப்புற மட்டும் ஒரு குடஞ்சி எடுத்துட்டு ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு you put it inside pure water. ஒரு பீக்கர் எடுத்து பியூர் வாட்டர், ஐ டோன்ட் நோ நீங்கள் அந்த சயின்ஸ் லேபில் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரின்னு எனக்கு தெரியல. ஒரு பீக்கரில் வந்து பியூர் வாட்டர் போட்டுட்டு பொட்டேட்டோ மேலே வந்து கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு அது ஜஸ்ட் இம்மர்ஸ்ட் இன் த பியூர் வாட்டர். அதில் வந்து என்னென்னா, இதுக்குள்ளே வந்து யூ புட் சம் ஐ எம் சாரி, வெளியில் வந்து சுகர் சொல்யூஷன், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாட்டர் போட்டுட்டு ஜஸ்ட் புட் இட் இன்சைட் த இது what it is, I'm sorry children, the water kulla vanda you have to put the sugar sucrose solution, and velila beaker kulla vanda you immerse it in the pure water. அது என்ன ஆகும், ஆஃப்டர் சம் டைம் யூ கேன் சி ஒரு ஸ்கேல் மாதிரி ஒன்று மேலே வச்சுட்டோம், அந்த ஓட்டக்குள்ளே மேலே ஸ்கேல் மாதிரி வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் சி தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த லெவல் ஆஃப் வாட்டர். ஏன்னா வெளியில் பியூர் வாட்டர்லேருந்து த வாட்டர் ஸ்லோலி இட் சீப்ஸ் இன்சைட் த பொட்டேட்டோ அண்ட் தென் கெட்ஸ் இன் டு த அந்த ஹோல். அந்த அதாவது எப்படி நான் சொல்கிறது, இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஹோல், இந்த பொட்டேட்டோக்குள்ளர் ஹோல், அதில் வந்து யூ ஆர் ஹேவிங் த கான்சன்ட்ரேட் சொல்யூஷன் போட்டிருக்கீங்க. அந்த பொட்டேட்டோவை வந்து யூ ஆர் புட்டிங் இட் இன்சைட் த பியூர் வாட்டர் ஒரு பீக்கருக்குள்ளே இல்லையா. ஸோ அது அப்படியே நீங்கள் விட்டுட்டு ஜஸ்ட் கீப் அ ஸ்கேல், ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுட்டு யூ மார்க்கெட் இனிஷியல் லெவலை மார்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யூ கேன் see the increase in level. அதை தாண்டி இன்னும் மேலே வந்திருக்கும் வாட்டர். அப்படின்னா ஸ்லோலாக அந்த வாட்டர் இஸ் கம்மிங் இன்சைட், getting it. How the water will get inside unless it gets inside the cell? அந்த செல்லை தாண்டி அது உள்ள வருதும்
அப்படிங்கிறத இல்லஸ்ட்ரேட் பண்ணுற ஆஸ்மாசிஸ் இல்லஸ்ட்ரேட் பண்ணுறது தான் இந்த பொட்டேட்டோ ஆஸ்மோமீட்டர். நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்களா லோவர் கிளாஸஸில்? ஆமா. ஓகே, ஆல்ரைட். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ரெஷர், இப்போ நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரெஷர், இந்த ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் அண்ட் ஆஸ்மேட்டிக் பொட்டென்ஷியல் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் வந்து என்னென்னா டிஃப்யூஷன்லேருந்து, அதாவது வாட் எவர் தி புஷஸ் த வாட்டர். இப்போ நீங்கள் ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும், வாட் எவர் வாட்டர் என்டர்ஸ் இட் இஸ் புஷ்ட் அவுட். டிஃப்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறது அது, பிகாஸ் அந்த இட்ஸ் நாட் அலோவிங் the water molecules to enter the semi-permeable membrane. ஸோ அது அந்த ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் வந்து அந்த மேலேருந்து நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ அந்த அதில் என்ன ஆகும்னு கேட்டானாக்க, அந்த ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் இஸ் பாசிட்டிவ், அந்த ஆஸ்மேட்டிக் பொட்டென்ஷியல் இஸ் நெகட்டிவ். ஆஸ்மேட்டிக் பொட்டென்ஷியல் எப்போவுமே நெகட்டிவ் தானே, உள்ளுக்குள்ள சாலிட் பொட்டென்ஷியல் இஸ் நெகட்டிவ். ஸோ அதனால வந்து இந்த நியூமரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்மேட்டிக் ப்ரெஷர் அண்ட் ஆஸ்மேட்டிக் பொட்டென்ஷியல் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் தே ஆர் இன் டிஃப்ரெண்ட் சைன்ஸ், அவ்வளோதான். ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். வாட்டர் பொட்டென்ஷியல் அண்ட் சாலிட் பொட்டென்ஷியல் மாதிரியே தான். ஓகே, டில் நவ் ஆர் யூ கிளியர்? ஆஸ்மோசிஸ் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுதா, எப்படி அது டிஃப்யூஷன் வருது என்ன புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, அடுத்தது வந்து பிளாஸ்மாலிசிஸ். பிளாஸ்மாலிசிஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து செல்லுக்குள்ள வந்து ஹவு த செல் ரியாக்ட்ஸ் டு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ செல் வால் இருக்கு, இப்போ ஒரு பிளான்ட் செல் இருக்கு, பிளான்ட் செல் எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள புரோட்டோபிளாசம்ங்கிறது சைட்டோபிளாசம் அந்த நியூக்ளியஸ். பேசிக்கலி அதில் எல்லாமே லிக்விட் தானே இருக்கு. லிக்விட்ங்கிறது இந்த வாட்டர்ல வந்து so many things are dissolved and then it's lying inside. அப்படிதான் இருக்கும். தட் இஸ் the cell. ஸோ இந்த செல் வாலை தாண்டி either the water comes inside the cell or it leaves the cell and goes outside. அப்படியும் ஆகும். ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் இருந்ததுன்னு சொன்னால் டெஃபினட்டாக வாட்டர் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஹையர் டு லோயர். கடக்கடன்னு உள்ளேருந்து வெளியிலேருந்து உள்ளே வர மாதிரி உள்ளேருந்து வெளியில் போகும். ஸோ இந்த பிளாஸ்மோலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆர் பாசிபிள். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வந்து வெளியில் இருக்கிறத வந்து இப்போ நாங்கள் பிளாஸ்மோலைஸ்டுன்னு ஒன்று பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் இதில் என்னன்னா யூ டேக் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹை கான்சன்ட்ரேட்டட் ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் ஹை கான்சன்ட்ரேட்டட்ல வந்து ஒரு செல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த செல்லுக்குள்ள இருக்கிற வாட்டர் மாலிக்யூல் வில் பி மச் ஃப்ரீ ஆர் இன் ஹையர் பொட்டென்ஷியல், having higher kinetic energy to travel outside the cell to the solution. இல்லையா, அந்த சொல்யூஷன்ல இருக்கிற வாட்டர் பொட்டென்ஷியல் will be much lower. It will have lower kinetic energy. It won't be able to travel that much fast. அதனால என்ன ஆயிடும், உள்ளுக்குள்ள இருக்கிற வாட்டர்லாம் வந்து it will go and the cell will shrink. இந்த மாதிரி இப்போ நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறது என்னன்னா, அந்த சைட்டோபிளாசம்ல இருக்கிற வாட்டர்லாம் வெளியில போயிடுது. இந்த இங்க பாருங்க, இல்லஸ்ட்ரேட் பண்ணிக்காங்க. H2 I'm sorry children, I can't write inside this PPT, so I'm not able to write and show you. But are you able to see my cursor? I'm showing you that. Yes ma'am. ஓகே, ஸோ இதில் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த செல் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். ஏன்னா அதில் இருக்கிற வாட்டர் எல்லாம் வெளியில் போகிறது. எப்படி அதனால வெளியில் போக முடியாதுன்னா, உள்ளுக்குள்ள ஹை வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இருக்கு, வெளியில் வந்து லோ வாட்டர் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால, அது கிரேடியன்ட் இருக்கிறதுனால உள்ளேருந்து செல்குள்ளேருந்து செல் வெளியில் வாட்டர் போயிடும். இந்த செல் மெம்பரைன் வந்து வரது போகிறது வாட்டரை வந்து ஈஸியாக அலோவ் பண்ணும். அட் த சேம் டைம் செல் வால் எதையுமே ஸ்டாப் பண்ணாது. ஸோ ஈஸியாக வாட்டர் வெளியில் போயிடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அந்த செல் வால் இருந்து அந்த பிளான்ட் செல் இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஆற செல்லு, அதாவது வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகி வெறும்னா வந்து மற்றது மட்டும் இருக்கிற மாதிரி செல் அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடுதுன்னா, தட் டைப் ஆஃப் செல், தட் கண்டிஷன் ஆஃப் த செல் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிளாஸ்மோலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
the process of happening like this is plasmolysis. இப்போ இன்னொன்று பாருங்க, அடுத்ததுல வந்து என்னன்னா this is an isotonic சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோடானிக் சொல்யூஷன் அப்படின்னா வெளியில இருக்கிற சொல்யூஷனும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த புரோட்டோபிளாசமும் சேம் லெவல் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு, ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஓகே, ஸோ அப்படி என்ன ஆகும்னு கேட்டானா வாட்டர் வெளியும் போகாது உள்ளயும் போகாது, அப்படி அப்படியே அந்தந்த வாட்டர் அங்கங்க அப்படி அப்படியே இருக்கும். நத்திங் வில் ஹேப்பன் டு த செல் பிளான்ட் செல், இட் வில் ஸ்டே இன்டாக்ட் ஆஸ் இட் இஸ். இந்த கண்டிஷனுக்கு ஃபிளாசிட் அப்படின்னு சொல்லுவோம். alright, the cell is flaccid. இந்த முதல் இதுல பார்த்ததுல cell is plasmolyzed. அடுத்தது வந்து வெளியே இருக்கிற solution is much lighter or diluted. So what will happen is அங்க வந்து வாட்டர் வந்து ஃப்ரீயா மூவ் பண்ற மாதிரி இருக்கு. because the solute is very less, the water content is very more. அதனால water is able to travel faster, kinetic energy is higher and the water potential is also higher. அதனால என்ன ஆகும் கேட்டனா அந்த வாட்டர் ஜிகு ஜிகுன்னு உள்ள வந்துரும், அந்த பிளான்ட் செல்குள்ள வரும். லைக் நீங்க வந்து அது எப்படி டிஃப்யூஸ் ஆகி தண்ணி வந்து ரூட்குள்ள எல்லாம் போகும், அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வரும். உள்ளுக்குள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகும் செல்குள்ள. இந்த செல் பால் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போகும், ஏன்னா செல் பால் தான் எல்லாத்தையுமே விட்டுடுமே. செல் மெம்பரேன் ஆல்சோ அலோவ்ஸ் வாட்டர் இன்சைட். ஸோ அதனால செல் எக்ஸ்பேண்ட் பயங்கர ப்ரெஷர் டெவலப் ஆகும். இப்போ நீங்க வந்து ஒரு பலூனை வந்து ஊதிட்டே இருக்கீங்க, ஒரு லெவலுக்கு லிமிட்டுக்கு மேல ஊதிட்டீங்கன்னா அப்படியே பயங்கரமா தொட்டா வெடிக்கிற மாதிரி ப்ரெஷர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ப்ரெஷர் ஜாஸ்தியான உப்பின்றோம் அப்படியே செல். அந்த மாதிரி செல்லுக்கு டர்கிட் அப்படின்னு. ஓகே, ஸோ அண்ட் இன்னொரு 2-3 டேர்ம்ஸ் நான் சொல்ல விட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி டைல்யூட்டட் சொல்யூஷன், அதாவது ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற சொல்யூஷனை ஐசோடானிக்னு சொன்னோம், டைல்யூட்டட் சொல்யூஷனை ஹைப்போடானிக்னு சொல்றோம், கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனை ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ தீஸ் ஆர் சம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர், வாட் எவர் ப்ரெஷர், இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ப்ரெஷரை வந்து தே சே டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ் மேம், இப்போ பிளான்ட் செல்ல வந்து வாட்டர் அதிகமாகறனால அது வந்து பிளாஸ்டர் ஆகுமா மேம்? ஆகாது, பிகாஸ் வாட்டர் டிராவல்ஸ், அந்த மாதிரிலாம் ஆகாது. ஓகே மேம். இட் வில் நாட், அது பிஞ்சு போய் அந்த மாதிரிலாம் ஆகாது. இட் வில் க்ரோ, ஃபேட் ஆயிடும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். யா, ஓகே, we are coming to the last portion of this part. Imbibition. Imbibitionனா ஒரு வந்து ஒரு டைப் ஆஃப் டிஃப்யூஷன், எதுல வாட்டர் டிஃப்யூசிங் இன்டு சாலிட்ஸ், அதுதான் இம்பைபிஷன். அது எப்படின்னா இப்போ நீங்க வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரேப்ஸ் நம்ம உள்ள போடுறோமே, இது வந்து இம்பைபிஷன். ஆஸ்மாசிஸ் அது ஒரு டைப் ஆஃப் இதுதான், பட் ஆஸ்மாஸ் டிஃப்யூஷன் தான். பட் அது வந்து சாலிட்ஸ்குள்ள வந்து வாட்டர் போடுறது. இப்போ நம்ம சீட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானாக்க, அந்த இம்பைபேஷன்ல வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் சம் வே. என்னன்னா growth கொடுக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு சீட் எடுத்துக்கோங்க. சீட்ல வந்து இதே மாதிரி சீடை வந்து நீங்க புதைச்சி வைக்கிறீங்க, மண்ணுல தண்ணி விட்டுட்டு இருக்கீங்க டெய்லி. See, the seed is very small. இதை டெய்லி தண்ணி விட்டா வாட்டர் வாட்டர் உள்ள போயிடும். பிகாஸ் இம்பைபேஷன் மெத்தட் இதுல கான்செப்ட் ப்ராப்பர்ட்டினால வாட்டர் வில் கெட் டிராவல் இன்சைடு. ஏன்னா சீடுல வந்து வாட்டர் கண்டென்ட் இஸ் லோ இல்லையா? வாட்டர் இருக்கும், சீடுனாலும் வாட்டர் இருக்கும். நம்ம தான் முதல்லயே பார்த்தோம் இல்லையா? ஈவன் சீடுல வந்து வாட்டர் இருக்கும், வாட்டர் கண்டென்ட் இஸ் தேர் இன் எவ்ரிதிங். ஸோ அதுலயும் வாட்டர் இருக்கும். பட் இந்த லோயர் நீங்க தண்ணி விடும்போது அதுல பியூர் வாட்டர் வெளியில நிறைய இருக்கிறதுனால இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கு, அது வந்து லோயர் பொட்டன்ஷியல் அது கிடுகிடுன்னு உள்ள போயிடும். இங்க வெளியில இருந்து அது உள்ள போகும். ஸோ இட் கீப் டிராவலிங் பியாண்ட் அ பாயிண்ட், இட் கான்ட் டேக் மச். ஸோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். பட் ஸ்டில்
அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானாக்க, இது எக்ஸ்பேண்ட் பிகாஸ் இதனால வந்து செல் வால்னா, பிகாஸ் செல்லுலோஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். செல் வால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதனால பிஞ்சு போகிறதோ டேர் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் ஆகாது. அப்படி என்ன ஆகும், அப்படியே உப்பிண்டே இருக்கும். தென் ஸ்லோலி இட் வில் க்ரோ. ஸோ அதனால என்ன ஆகும், சின்ன சீடாக நீங்கள் போட்டு வச்சது பெருசாகும். தென் த ஸ்ப்ரவுட்ஸ் அதுலேருந்து க்ரோத் வரும். பிகாஸ் இட் ஹேஸ் டு டேக் ஆல் தட் வாட்டர் அண்ட் அது வந்து கெப்பாசிட்டி. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு சின்ன கிளாஸில் இருந்தபோது, நீங்கள் வந்து லோயர் கிளாஸில் இருந்தபோது ஒரு சின்ன வந்து டேபிளில் இருக்கிற ட்ரா கொடுத்துருப்பாங்க உங்கள் வீட்டில். அதுக்குள்ளே உங்களுக்கு 2 புக்கு 2 நோட்டு வச்சுருப்பீங்க. அப்புறம் தென் ஆஸ் யூ க்ரோ, நீங்கள் வந்து பெரிய ஹையர் கிளாஸஸ் போகும்போது நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நிறையா வந்து புக்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ண முடியும், நம்ம அந்த புக்ஸ் எல்லாமும் வச்சுக்கணும், நோட் புக் எல்லாமும் வச்சுக்கணும். பட் நமக்கு அந்த ட்ரா பத்தலை அப்படின்னு சொன்னால், யூ வில் பை அனதர் நியூ கபர்ட் அண்ட் புட் ஆல் த புக்ஸ் இன்சைட் த கபர்ட், இல்லையா? அந்த மாதிரி தே வில் ஃபைண்ட் அ வே டு accommodate all the water. அப்போ அது வாட் இஸ் இட் வே, தே வில் க்ரோ, ப்ரொடியூஸ் மோர் செல்ஸ். செல் கடகடன்னு டிவைட் ஆகி, நம்ம லாஸ்ட் சாப்டர் தான் பார்த்தோம் எப்படி டிவைட் ஆகும்னு. கடகடன்னு டிவைட் ஆகி இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். அந்த க்ரோத்னால என்ன ஆகும், அப்போ வந்து என்ன ஆகும், திருப்பி அந்த டெய்லியும் நீங்கள் வாட்டர் விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் என்ன ஆகும், தட் ப்ரெஷர் வில் புஷ் த ஸ்ப்ரவுட் டு கம் அவுட் சைட் த சாயில். புரியுதா உங்களுக்கு? எஸ் மேம். யா. ஸோ அதுதான் இம்பைபிஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இம்பைபிஷன்ங்கிறதுக்கு என்ன தேவை, டிஃப்ரென்ஸ் இன் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் எல்லாத்துக்குமே அதே தான் வேணும். அண்ட் தென் வாட்டர் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் பிட்வீன் த அப்சார்பண்ட் அண்ட் த லிக்விட் இம்பைட். வாட்டர் பொட்டன்ஷியல் அது இட்ஸ் சேம் இல்லையா, இப்போ நம்ம இதுவரைலாம் படித்ததும் அதுதான். அண்ட் அஃபினிட்டி பிட்வீன் அப்சார்பண்ட் அண்ட் த லிக்விட். அஃபினிட்டி பிட்வீன்னா இப்போ நீங்கள் வந்து வாட் டு சே, இப்போ நான் ஏதாவது ஒரு ஃப்ளோரை வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் அதை விட்டிங்கன்னா அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுமானா, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணாது. ஒன்லி வாட்டர் போர்ஷன் எல்லாம் இட் வில் அப்சர்வ் பண்ணி கீப் குவைட். ஆல் த வாட் எவர் இஸ் டிசால்வ்ட் இன்சைட் த திஸ் திங் வாட்டர் தட் பி லெஃப்ட் பிஹைண்ட். அதாவது அதுக்கு வந்து அந்த வாட் எவர் த சீடுக்கு வந்து தட் அஃபினிட்டி இஸ் நாட் தேர் இன் த சொல்யூட். தட் அஃபினிட்டி இஸ் தேர் ஒன்லி வித் த வாட்டர். ஸோ எது வந்து வேணும் அஃபினிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் அதை எடுத்துக்கும். பிகாஸ் தட் ஹேஸ் அ செமி பர்மியபிள் மெம்பரேன் இல்லையா. ஸோ அதுதான் ஹீ இஸ் மென்ஷனிங் அஃபினிட்டி பிட்வீன் த அப்சார்பண்ட் அண்ட் த லிக்விட். ஸோ இதுதான் 3 மெயின் திங் யூ ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த வாட்டர் பிளான்ட் ரிலேஷன். So, do you understand so far, all of you? Yes, ma'am. Very good. ஸோ இன்னைக்கே வந்து இந்த ஏன்னா கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக புக்கில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன்லி 3 or 4 pages, அவ்வளோதான், நாட் மச். ஸோ வாட் ஐ சஜஸ்ட் இஸ், ப்ளீஸ் ஆஃப்டர் திஸ் செஷன், it won't take long, ஒரு half an hour கூட தான் ஆகும். just to go through whatever we have done today. அப்போ மறக்காது நல்லா ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து we will be doing much more than this. ஏன்னா வந்து நிறையா இருக்குது பண்ணுறதுக்கு, எல்லாமே இன்டர்கனெக்டடாக இருக்குது. ஸோ வில் பி டூயிங் மோர். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சா அதுக்கப்புறமா இன்னொரு கிளாஸ் பண்ணணும். பண்ணி முடிச்சாதான் we can look at the neat questions. So please cooperate, please go and have a look at the whatever we have done. நீங்க ஒரு தடவை கொஞ்சம் படிச்சு பாருங்க. If you have any doubts, please come back. I will explain more. Okay, children? Okay, ma'am. All right.